நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிரமாதமான செய்தி இந்தியாவுக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் வந்து இந்தியா கிட்டேருந்து ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை வாங்க போகிறாங்க நம்மளுடைய அரசாங்கத்துக்கிட்ட. பிலிப்பைன்ஸ் இதை சொல்லியிருக்கிறாங்க. வரப்போகிற நிதியாண்டில் ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட $200 மில்லியன் அதிகமான ஒரு பெரிய பர்ச்சேஸை அவங்க பண்ண போகிறாங்க நண்பர்களே. ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் வந்து இந்தியா கிட்டேருந்து பிரம்மோஸ் மிசைல்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். கிட்டத்தட்ட $400 மில்லியன் மதிப்பிலான ஒரு டீல் இது. இப்போ அடுத்து ஒரு பெரிய பர்ச்சேஸ் அவங்க இந்தியா கிட்ட பண்ண போகிறாங்க. ஸோ ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமினுடைய கேப்பபிலிட்டி எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஒரே நேரத்தில் மல்டிபிள் டார்கெட்ஸ் வந்துட்டு அது இன்டர்செப்ட் பண்ணும். கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அது. அந்த மிசைல்ஸினுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர். ஆனால் எக்ஸ்போர்ட் வெர்ஷனினுடைய அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தான். ஏற்கனவே அர்மீனியா வந்து இந்தியா கிட்டேருந்து ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. எவ்வளோ தொகை மதிப்பிலான டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $230 மில்லியன் மதிப்பிலான டீலு. ஸோ அதை விட பிலிப்பைன்ஸினுடைய பர்ச்சேஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிலிப்பைன்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸினுடைய சீஃப் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த புதன்கிழமை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்களுடைய மிலிட்ரியை நாங்கள் பெரிய அளவுக்கு மாடர்னைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் நிறைய ஆயுதங்களை வந்துட்டு நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியா கிட்டேருந்து அடிஷ்னலாக பிரம்மோஸ் மிசைல்ஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே இந்தியா கிட்டேருந்து அவங்க வாங்கின பிரம்மோஸ் மிசைல்ஸை விட இது வந்து ரொம்ப பெரிய டீலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூறப்படுது. இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நாங்கள் 2 நீர்மூழ்கி கப்பல் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படி பிலிப்பைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை வாங்கி கூச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, சீனாவுக்கு எதிராக திடீர்னு சீனா வந்து ஏதாவது ஒரு சின்ன தீவை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பெரிய அசம்பாவிதம் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ சீனாவின் மீது ஒரு அதிரடி தாக்குதலை நிகழ்த்துவதற்கு, சீனாவை தடுத்து நிறுத்துவதற்கு ஆயுதங்களை பிலிப்பைன்ஸ் வந்து வாங்கி கூச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. நான் யோசித்தேன், சரி பிரம்மோஸ் மிசைலை வந்து நம்ம கொடுக்குறோம், சீனாவினுடைய கப்பல்களுக்கு இந்த பிரம்மோஸ் மிசைல் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். சீனாக்காரன் என்ன சும்மா இருப்பானா? அவன் கப்பல் வருவதற்கு முன்னாடியே பிரம்மோஸ் மிசைலை வந்து அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸின் மூலமாக, ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸின் மூலமாக அந்த மிசைல் பேட்டரிஸை அவன் வந்துட்டு அடிச்சிட்டான்னா, பிரம்மோஸ் வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் தானே. ஸோ அப்படி இருக்கிறப்போ எப்படி பிரம்மோஸ் மிசைலை அவனால் ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ அதற்காக தான் இப்போ வந்து அவங்க ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வாங்குறாங்க. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு செக்யூரிட்டி கிரிட்டை பிலிப்பைன்ஸ் வந்து கட்டமைச்சு வந்துட்டு இருக்காங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து நிறைய அட்வான்ஸ்டு மிசைல்ஸை பிலிப்பைன்ஸ் வாங்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. மீன்வேல் பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் இடையில சவுத் சைனா சீல ரொம்ப டென்ஸான ஒரு சுச்சுவேஷன் தான் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே. சரி, இப்போ அடுத்து பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட செய்திக்கு வரேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியாவும் அமெரிக்காவும் அவங்களுடைய கூட்டறிக்கையில் ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் வந்து கிராஸ் பார்டர் டெரரிசமை நிப்பாட்டணும், 26/11 மும்பை தாக்குதலில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை பெற்று தரணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தானினுடைய ஃபாரின் ஆஃபீஸ், அதாவது அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி இதற்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அமெரிக்காவினுடைய இந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் சைடடாக இருக்குது, ஒருதலை பட்சமாக வந்துட்டு இருக்குது, மிஸ்லீடிங்காக இருக்குது, தவறான கருத்துக்களை வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அமெரிக்கா டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு ரீஜனல் இம்பேலன்ஸை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவும் அமெரிக்காவும் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பல டொமைன்ஸில், அதாவது ஏர், சி, அண்டர் வாட்டர், அப்புறம் சர்ஃபேஸ், இந்த மாதிரி பல விஷயத்தில் இணைந்து செயல்படுறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நிறைய டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸை ஜாயின்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்கா கிட்டேருந்து இந்தியா அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் வாங்கிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு அச்சம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு இருக்குது. F-35 ஃபைட்டர் ஜெட்ஸை இந்தியாவுக்கு நாங்கள் வழங்குவது தயார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதன் அடிப்படையில் தான் நான் நினைக்கிறேன் பாகிஸ்தானுடைய ஃபாரின் ஆஃபீஸ் வந்து ஒரு பயத்தில் உளர்றாங்க, ஒரு ரீஜனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வாங்கினப்பையும் இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்துட்டு அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க மட்டும் சீனா கிட்டேருந்து அடுத்தடுத்த தலைமுறை போர் விமானத்தை வாங்கிக்கிட்டே இருக்கலாம். அப்படியே பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய அறிக்கையில் சைடில் அப்படியே இந்தியாவையும் சாடி இருக்கிறாங்க. என்னென்னா, இந்தியா வந்து அவங்களுடைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இந்தியாவில் முஸ்லீம்ஸ்களுக்கு எதிராக வந்துட்டு பண்ணுறாங்க, அப்புறம் வந்து காஷ்மீரில் பண்ணுறாங்க. ஸோ அதிலிருந்து மக்களை வந்து திசை மாற்றுவதற்கு இந்த மாதிரி மிலிட்ரி வெப்பன்ஸை வாங்கி குவிக்கிறது, பாகிஸ்தான் மீது குற்றச்சாட்டுவது, ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தானினுடைய கதை என்ன அப்படின்றது உலகத்துக்கே வந்து தெரியும். இருந்தாலும் இவங்க ஏதோ உத்தம மாதிரி வந்துட்டு அப்படியே உலகத்துக்கு வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்குள்ளே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் மோசமான சூழ்நிலை. உங்கள்கிட்ட நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன், தினம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நேற்று வந்து பாகிஸ்தான் தலிபான்ஸ் ஒரு புது வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 18 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் நார்த் வஜிரிஸ்தானில் இருக்கக்கூடிய டப்பி பகுதியில் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பாகிஸ்தானினுடைய ஒரு கவசம் பொருந்திய வாகனம்
ஒரு ப்ரொடெக்டட் ஆர்மர்டு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சேதம் அடைஞ்சிருக்கு. அதான் டவ் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. பலுச்சிஸ்தானில் கோல் மைனில் வேலை செய்யக்கூடிய லேபரர்ஸ் மீது தாக்குதல், அதில் பலர் உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அங்கே வஜிரிஸ்தானில், நார்த் வஜிரிஸ்தானில் இராணுவத்துக்காக வேலை பார்த்துட்டு இருந்த விவசாயிகள் சிலர் வந்து பாகிஸ்தான் தலிபான்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற இந்த செய்தி வந்திருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் இராணுவத்திற்கு நரகமாக இருக்குது பலுச்சிஸ்தானும் கைபர் பக்துன்குவா ப்ராவின்ஸும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வந்து காஷ்மீர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இந்த பழைய ரீலை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் ஆர்மியினுடைய அந்த அரசியல் வந்து காஷ்மீரை மையமாக வச்சு தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க மாறப்போவது கிடையாது. இதற்கிடையில் இம்ரான்கான் கட்சிக்காரங்கெல்லாம் பாகிஸ்தானை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கே ஒரு யுத்தம் வந்தால் இந்தியன் ஆர்மி அவங்கள ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடும். 1971 நடந்ததை விட உங்களுடைய நிலைமை இன்னமும் மோசமாக போகும். நீங்கள் அந்தளவுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை, விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் சுற்றி திரிகிறீங்க, அப்புறம் வந்து அரசியல்வாதிகளோட சேர்ந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்கே தேச பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. இராணுவத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு குரல் ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எதிர்காலத்தில் என்ன வேணால் நடக்கலாம் நண்பர்களே. சப்போஸ் பாகிஸ்தான் இந்தியா கிட்டே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் அத்துமீறாங்க அப்படின்னா, அது ஒரு வாரம் எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா, அதுதான் சரியான சந்தர்ப்பம் பாகிஸ்தானினுடைய கதையை காஷ்மீரில் முடிச்சு விடுறதுக்கு, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் முடிச்சு விடுறதுக்கு. இப்போது 26/11 மும்பை தாக்குதலில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய தகவல் ராணா அப்படின்றவனை அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அதுவும் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. அவன்கிட்ட நடக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷனில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த லஷ்கர் இ தொய்பா இயக்கம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்ற இன்னும் ஒரு சில தகவல்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஆல்ரெடி அமெரிக்கா அவனை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்தியாவில் வச்சு அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா 26/11 அதாவது 2008 நவம்பர் மாதம் 26 பாகிஸ்தான் நடத்தின அந்த தாக்குதலுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள், ஒரு ஆதாரம், இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக தகவல் ராணா அப்படின்றவன் இருக்கிறான். ஸோ அவன் ஃபைனலாக இந்தியா கிட்டே வர்றான் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மும்பை அட்டாக்ஸை டினை பண்ணாங்க, நாங்கள் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அஜ்மல் கசாபினுடைய அந்த ஊருக்கு மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி ப்ரொடெக்ஷன் வந்துட்டு போட்டாங்க. பத்திரிக்கைக்காரன் யாராவது போயிட்டு அங்கே பேட்டி எடுத்துகிட்டு போகிறான், அவனுடைய கிராமத்தில் இருக்கணும் பேட்டி எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. அஜ்மல் கசாப் வந்து நம்மளுக்கு உயிரோட பிடிப்பட்டது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லா பயங்கரவாதிகளையும் நம்ம சுட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் தான் அதை பண்ணாங்க அப்படின்றத நம்ம பெருசாக உலகத்துக்கு எடுத்து சொல்லியிருக்க முடியாது. நம்மளுக்கு தெரியும், நம்மக்கிட்ட எவிடன்சஸ் இருக்கும். இருந்தாலும் ஒரு லைவ் டெரரிஸ்ட் பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கையில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கயிறு மாதிரி வந்துட்டு கட்டியிருந்தான், சிவப்பு கயிறு வந்துட்டு கட்டியிருந்தான். ஸோ ஃபைனலாக அந்த தாக்குதலாம் நடத்தி முடிச்சுட்டு அது ஹிந்துஸ் பண்ண மாதிரியான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுவதற்கும் வந்துட்டு முயற்சிகள் இருந்ததாக தெரிகிறது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அஜ்மல் கசாப் பிடிப்பட்டது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதற்கடுத்து இந்த வரிசையில் தகவல் ராணாவும் வந்துட்டு ஒரு முக்கியமான எவிடன்ஸ். ஸோ இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அரசாங்கம் வந்து எலெக்ஷனுக்காக பண்ணுற விஷயங்க, இதெல்லாம் இவங்களே நடத்திக்கிட்டு இவங்களே நம்மளை திசை திருப்புவதற்கு வந்துட்டு பண்ணுற விஷயம் அப்படின்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக வந்துட்டு இருந்திருக்கு. பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐயும் பாகிஸ்தான் இராணுவமும் இந்த மும்பை தாக்குதலில் சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீஃப் அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ இப்படி பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு டெட்லி நேஷனாக இருக்கிறாங்க அப்படின்றது இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வரும் நாட்களில் இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானோட இன்னமும் பெரிய அளவுக்கு கொலாபரேட் பண்ணணும். பாகிஸ்தானுக்கு கைபர் பக்துன்குவாவும் பலுச்சிஸ்தானும் இன்னமும் பெரிய நரகமாக மாற வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கம். அது கண்டிப்பாக வந்து நடக்கும். பாகிஸ்தான் அவங்களுடைய தவற உணர்ற வரைக்கும் இந்த விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி நண்பர்களே, இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு நான் வர்றேன். என்ன அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா விஷயம். யூரோப்பியன் யூனியனினுடைய ஃபாரின் பாலிசி சீஃப் கஜா கல்லாஸ் அப்படின்றவர் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். என்னன்னா, எங்களை மீறி நீங்கள் ஒரு டீலை புட்டின் கிட்ட போடுறீங்க அப்படின்னா அது வந்து நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். அது வந்து ஒரு நிரந்தர அமைதியை வந்து தராது. அந்த டீல் ஒர்க் அவுட்டே ஆகாது. சப்போஸ் அந்த டீலை உக்ரைன் ஏற்றுக்கல அப்படின்னா நாங்கள் உக்ரைனுக்கு பின்னாடி நாங்கள் நிற்போம். உக்ரைன் வந்து ரஷ்யாவை எதிர்க்கிறதுல நாங்கள் வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து ரஷ்யாவை ரெசிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஒட்டுமொத்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குமே என்ன ஒரு பெரிய ஷாக் அப்படின்னா, நம்மளை கன்சல்ட் பண்ணாமல் ட்ரம்ப் வந்து புட்டின் கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு பெரிய ஷாக்கு. ஒரு பீஸ் டீலை நம்மக்கிட்ட கேட்காமே வந்துட்டு போட்டுருவாங்களோ அப்படின்ற அந்த அச்சம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு இருக்கு. இதில் குறிப்பாக இந்த ஃபாரின் பாலிசி சீஃப், யூரோப்பியன் யூனியனுடைய ஃபாரின் பாலிசி சீஃப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் புட்டின் கிட்ட பேசுகிறப்பவே நிறையா கன்செஷன் கொடுத்துட்டீங்க, பேச்சுவார்த்தை இன்னமும் ஆரம்பிக்கல, ஆனால் ஒரு ஃபோன் கால்லேயே நீங்கள் நிறையா கன்செஷன் வந்துட்டு கொடுத்துட்டீங்க.
ஸோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு போவதற்கு முன்னாடி நீங்கள் ரஷ்யாவுக்கு இடம் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ ரஷ்யாவை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களா? ஸோ அதனால் இந்த டீல் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து ஜெர்மனியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிஸ்டோரியஸும் இதே விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்போவே அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு கன்செஷன்ஸ் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு சொல்லியிருக்கிறாரு, உக்ரைன் நேட்டோவில் இணைவதற்கு வாய்ப்பில்லை. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறப்போ எதுவும் நடக்காது. இன்னொன்று 2014க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பவுண்டரியை உக்ரைன் எதிர்பார்க்க முடியாது, அது வந்து அன்ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஐரோப்பிய நாடுகள் எதிர்க்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி அதுவே முடிவாக இருக்கட்டும், அது பேச்சுவார்த்தை தொடங்கினதுக்கப்புறம் அந்த அவுட்கம் வந்தால் பரவாயில்ல, முன்னாடியே இப்போ நீங்கள் இதை ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் கிட்ட நான் ஒரு நெகோசியேஷன் போயிட்டு அவர் சொல்கிற பிளான் ஓகே நான் மட்டும்தான் புட்டினை சந்தித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை பற்றி யோசிக்க முடியும், ஸோ அதுக்கு முன்னாடி எதுவும் ஓகே இல்லை அப்படின்னு ஜெலன்ஸ்கியும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ என்ன தான் அமெரிக்காவும் புட்டினும் பெரிய அளவுக்கு பேசிக்கிட்டாலும் இந்த பக்கம் ஒரு கோஆப்ரேஷன் அப்படின்ற தேவைப்படுது. இவங்க எல்லாருமே ட்ரம்பின் மீது ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு புரியுது நண்பர்களே. இந்நேரத்தில் அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸை யூரோப்பில் அட்டன் பண்ணதுக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ அப்போ அவர் நேற்று வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய லெவலில் யூரோப்பிய நாடுகளை விமர்சிச்சிருக்கிறார், அந்த நாட்டினுடைய தலைவர்களை விமர்சிச்சிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இங்கே இவ்வளோ பெரிய மைக்ரன்ஸை, அதாவது இல்லீகல் இமிக்ரன்ஸை வந்துட்டு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, அவங்க உங்கள் நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க, உங்கள் நாட்டில் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க யாருமே இவங்களை வந்து உள்ள வெள்ளம் மாதிரி திறந்து விடுறதுக்காக வந்துட்டு ஓட்டு போடலை, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்ககிட்ட வந்துட்டு நிற்காதீங்க அப்படின்னு மிகவும் காட்டமாக அந்த கான்ஃபரன்ஸில் அவர் பேசியிருக்கிறாரு. ஐரோப்பிய தலைவர்கள் அங்கே இருந்தவங்களுக்கு மூஞ்சியே மாறி போச்சு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம், யாருமே கிளாப் கூட வந்துட்டு பண்ணல. ஸோ அப்படி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஜேடி வான்ஸ் வந்து பேசியிருக்கிறார். அது உண்மையும் கூட. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்கன் சிட்டிசன், ஒரு இமிக்ரெண்ட்டாக வந்து ஜெர்மனிக்குள்ளே வந்தவன், அவன் வந்து முனிச்சில் ஒரு பெரிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறான், அதில் 30க்கும் அதிகமானோர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு மிலிட்டன்ட் அட்டாக், இஸ்லாமிக் மிலிட்டன்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஐரோப்பாவில் சுச்சுவேஷன் இருக்குது நண்பர்களே. வான்ஸ் வந்து நேட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரல், பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர், ஸோ இவங்கள்ட்டையும் சந்திச்சு என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, நேட்டோ வந்து அவங்களுடைய மிலிட்ரி ஸ்பெண்டிங்கை, நேட்டோ மெம்பர்ஸ் அவங்களுடைய மிலிட்ரி ஸ்பெண்டிங்கை அதிகப்படுத்தணும், அமெரிக்கா வந்து ஏற்கனவே நாங்கள் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ஜேடி வான்ஸ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ ட்ரம்பினுடைய வருகை வந்து யாருக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய நாடுகளுக்கும் அப்புறம் வந்து உக்ரைனுக்கும் தான். உக்ரைனுக்குன்னு சொல்கிறத விட ஜெலன்ஸ்கிக்கு தான். ஸோ நம்மளுக்கும் பெரிய தலைவலி தான். நம்மளுக்கு இந்த டேரிஃப் பிரச்சனை, யூரோப்புக்கு அந்த பிரச்சனை, யூரோப்புக்கும் டேரிஃப் பிரச்சனை இருக்குது. ஸோ இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஈரானுக்கு பிரச்சனை, ரஷ்யாவுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, சீனாவுக்கும் பிரச்சனை. ஸோ இப்படி நிலைமை டோட்டலாக உலக அரசியல் தலைகீழாக மாறி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஜெய்ஹிந்த்.